தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை நவமி திதி. மதியம் 1:37 வரை உள்ளது. அதன் பின்னர் தேய்பிறை தசமி திதி ஆரம்பம் ஆகிறது. இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். காலை 8:26 வரை உள்ளது. அதன் பின்னர் அவிட்டம் நட்சத்திரம் ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது. இன்று சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. புதன் ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. குரு ஓரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஆகும். காலை 8:26 வரை திருவாதிரை நட்சத்திரம் சந்திராஷ்டமம் உள்ளது. காலை 8:26 பின்னர் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது. காலை 8:26 வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். காலை 8:26 பின்னர் நாள் முழுவதும் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 10. தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் 4. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சூரியன் ஜென்மத்தில். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. சுக்கிரன் 12. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகவும் ஆலோசனை செய்து தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும்.
ராகு 12 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். புதன் 12 மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சனி 12 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகளை இன்று செய்ய வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். நட்சத்திர பலன். அசுபதி. மனதில் உள்ளதை வெளிப்படையாக யாரிடமும் கூறக்கூடாது. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பரணி. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கார்த்திகை. எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர் மற்றும் குலதெய்வ வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்து நீங்கள் 5 நிமிடங்கள் தியானம் புரிந்தால் உங்கள் மனம் இலகுவாகும். பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உதவிகரமாக செயல்படும். ரிஷபராசி. சந்திரன் 9. சில காரியங்கள் தாமதமாகும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்கள் உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். அவசரம் பட வேண்டாம். தந்தை வழி சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இன்று அவற்றை பற்றி யோசிக்க வேண்டாம், பேச வேண்டாம். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் உயர் பதவி அடைவர். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம், செய்தொழில் வியாபாரம் லாபகரமாக அமையும். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சனி 11. நிலம் சம்பந்தமான முதலீடு லாபகரமாக அமையும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடப்பதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். நட்சத்திர பலன். கார்த்திகை. நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி. மனதில் உள்ளதை வெளிப்படையாக யாரிடமும் கூற வேண்டாம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிடம். தெய்வ அனுகூலத்தால் சில காரியங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக முடியும்.
செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, முருக வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருந்து 5 நிமிடங்கள் தியானத்தை மேற்கொள்ளவும். பிரபஞ்ச சக்தியிடம் உங்கள் கோரிக்கையை கூறுங்கள். பிரபஞ்ச சக்தி அவற்றை நிறைவேற்றி தரும். மிதுன ராசி, சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதையும் யோசித்து பேச வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் இன்று மிகுந்த கவனமும் அக்கறையும் தேவை. சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை இன்று நீங்கும். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். ராகு 10. மாமூல் பணிகளை செய்யவும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 10. நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். எதையும் யோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை. இன்று காலை 8:26 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுவரை மிக மிக முக்கிய பணிகளில் ஈடுபட வேண்டாம். 8:26 பின்னர் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஏதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, லட்சுமி நரசிம்மர், குரு தட்சிணாமூர்த்தி, முருகபெருமான். மிதுன ராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்து 5 நிமிடங்கள் தியானத்தை மேற்கொள்ளுங்கள். பிரபஞ்ச சக்தியிடம் உங்கள் கோரிக்கைகளை கூறுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உதவும். கடகராசி. சந்திரன் 7. தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில். உடல் நலனில் அக்கறை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். ஹோட்டல் வியாபாரம் லாபத்தை தரும். குரு 11. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி சம்பந்தமான விஷயங்களால் லாபத்தை பெறலாம். நிதி நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும்.
சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று உத்தியோகம் புரிவர். சூரியன் 10 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 9 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் இன்று மேற்கொள்ள வேண்டாம், மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். ராகு 9 புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும், மாமூல் பணிகளையே செய்யவும். புதன் 9 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சனி 9 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தன லாபத்தை தரும். நட்சத்திர பலன். புனர்பூசம் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம் எதையும் ஆலோசித்து பேச வேண்டும். அவசரப்பட வேண்டாம். செய்தொழிலில் தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம் தொட்ட காரியம் துலங்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். கடகராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 5 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். பிரபஞ்ச சக்தியிடம் உங்கள் கோரிக்கைகளை கூறுங்கள். பிரபஞ்ச சக்தி அவற்றை நிறைவேற்றும். சிம்ம ராசி சந்திரன் 6 மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 12 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட்டில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். குரு 10 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். அரசாங்கத்தில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் சிலர் தங்கள் பணியினை மாற்றி அமைத்துக் கொள்வர். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பெறுவர். ஆனால் நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சூரியன் 9 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் கைகூடும். தந்தை வழி உறவினர்களுடன் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சனி 8 நிலம் சார்ந்த முதலீடு இன்று மேற்கொள்ள வேண்டாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். ராகு 8 புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளும் செய்கின்ற தொழிலையே செய்யவும். பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். சுமாரான தனவரவு உண்டு. புதன் 8 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 8 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகவும் ஆலோசித்து பின்னர் முடிவெடுக்க வேண்டும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். மகம் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் இன்று சுமாரான லாபம் உண்டு.
வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, எதிலும் அவசரப்பட வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம், எதையும் யோசித்து செயல்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள். திட்டம் தீட்டி அதனை சாதனை ஆக்குவீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரம், அவசரப்பட வேண்டாம், பொறுமை காக்கவும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகர் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து 10 நிமிடங்கள் தியானம் மேற்கொள்ளுங்கள். பிரபஞ்ச சக்தியிடம் உங்கள் கோரிக்கையை நீங்கள் கோரினால் பிரபஞ்ச சக்தி அவற்றை நிறைவேற்றி தரும். கன்னிராசி, சந்திரன் 5. சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. குரு 9. தொட்டது துலங்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். இளைஞர்கள் தொழில் தொடங்கி அமோக லாபம் ஈட்டுவர். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவர். செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம், செய்தொழில் அமோக லாபத்தை தரும். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். வியாபாரிகள் ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை முறையாக செலுத்திவிட வேண்டும். சுக்கிரன் 7. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் எது? பெண்களுக்கு திருமண பாக்கிய கூடி வரும் வேலை இது. சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வும் கிடைக்கும். ராகு 7. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். புதன் 7. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 7. உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனத்தை செலுத்துங்கள். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரித்து சென்றால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். நட்சத்திர பலன். உத்தரம், எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம், நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சித்திரை, நீங்கள் மனதில் பட்டதை அப்படியே கூறிவிடுவீர்கள். அவ்வாறு செய்ய வேண்டாம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். கன்னிராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 5 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தியிடம் கூறினால் பிரபஞ்ச சக்தி அவற்றை நிறைவேற்றி தரும். துலாம் ராசி, சந்திரன் 4.
சில காரியங்கள் தாமதமாகும், தொடர் முயற்சினால் அவை கைகூடும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. குரு 8 உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமும் நிதானமும் தேவை. செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஓட்டல் வியாபாரம், செய்தொழில் சுமாரான தனலாபத்தை தரும். சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சியினால் கைகூடும். தந்தை வழி உறவினர்களுடன் இணக்கமாக செல்லுங்கள். சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வு பெறுவர். ராகு 6 கெமிக்கல் வியாபாரம், செய்தொழில் வியாபாரம் லாபகரமாக அமையும். புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சனி 6 தொட்டது துலங்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். இரும்பு சம்பந்தமான வியாபாரம் லாபத்தை அள்ளித்தரும். தொழிலாளர்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவர். அதனால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். நட்சத்திர பலன். சித்திரை நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். உடல் நலனில் கவனம் தேவை. அவசரப்பட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுவாதி படபடவென்று பேச வேண்டாம். மௌனம் கலகநாஸ்தி. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஸ்ரீ ராகவேந்தர், துர்க்கையம்மன். துலாம் ராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் ஈடுபடுங்கள். மனதை பிரபஞ்ச சக்தியிடம் செலுத்துங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தியிடம் கூறுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அவற்றை நிறைவேற்றி தரும். விருச்சிக ராசி சந்திரன் 3 திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 7 திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்ட வாய்ப்பு உண்டு. செவ்வாய் 9 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சூரியன் 6 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். சுக்கிரன் 5 நினைத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பெண்களுக்கு இது ஏற்றமிகு காலம். இது ராகு 5 மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம்.
சனி 5ல் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். நட்சத்திர பலன். விசாகம். மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. நல்ல தனவரவு உண்டு. அனுஷம். பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை. பிடிவாத குணத்தை தளர்த்துங்கள். நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். விருச்சிக ராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 5 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். நீங்கள் எண்ணியதை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றி தரும். தனுசு ராசி. சந்திரன் 2ல் சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 6ல் உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 8ல் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். சூரியன் 5ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சினால் அவை நிறைவேறும். சுக்கிரன் 4ல் பெண்களுக்கு ஏற்ற மிகு காலம் இது. உறவினர்கள் வருகை உண்டு. உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவர். அதனால் செய்தொழிலில் ஆதாயம் கூடும். ராகு 4ல் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். எதிலும் நிதானம் தேவை. அவசரப்பட வேண்டாம். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதன் 4ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 4ல் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள், உறவினர்கள், தொழிலாளர்கள், தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது யோசித்து பேச வேண்டும். தொழிலாளர்களை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் லாபம் உண்டாகும். நட்சத்திர பலன். மூலம். முருக வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. போராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அவசரப்பட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம். நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. முருகர் வழிபாடு. ஷீரடி சாய்பாபா வழிபாடு. துர்க்கை அம்மன் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். பிரபஞ்ச சக்தியுடன் உங்கள் மனதை இணைத்திருங்கள். நீங்கள் எண்ணியதை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றி தரும். மகர ராசி. சந்திரன் ஜென்மத்தில்
நினைத்த காரியம் கைகூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 5ல் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் 7ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சூரியன் 4ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சினால் அவை கைகூடும். சனி 3ல் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். தொழிலாளர்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவர். அதனால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். ராகு 3ல் கெமிக்கல் வியாபாரம், செய்தொழில் லாபகரமாக அமையும். தனலாபம் உண்டு. புதன் 3ல் மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சுக்கிரன் 3ல் திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. பெண்கள் நினைத்த காரியத்தை சாதித்து முடிப்பார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். நட்சத்திர பலன். உத்திராடம் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று பொருளீட்ட வாய்ப்பு உண்டு. திருவோணம் நீங்கள் அமைதியாக திட்டம் போட்டு சாதிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது துலங்கும். நினைத்தது நிறைவேறும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று பொருளீட்ட வாய்ப்பு கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு முருகர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 5 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதில் பட்டதை பிரபஞ்ச சக்தியிடம் கூறுங்கள். அவற்றை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றி தரும். கும்பராசி. சந்திரன் 12ல். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. சனி 2ல். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. தொழிலாளர்களை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம். ராகு 2ல். புதிய முயற்சிகள் வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். சுமாரான தனவரவு உண்டு. புதன் 2ல். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உங்களுக்கு நல்ல குணம். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். சுக்கிரன் 2ல். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். சூரியன் 3ல். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கூடும். குரு 4ல். பணம் சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வீணான வாக்குறுதிகளை தர வேண்டாம். செவ்வாய் 6ல். ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நட்சத்திர பலன். அவிட்டம் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சதயம் எதையும் யோசித்து முடிவெடுங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு.
பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலர் ஊதிய உயர்வு பெறுவர். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இன்று தனவரவு உண்டு. பூரட்டாதி மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். கும்பராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 20 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தியிடம் கூறுங்கள். பிரபஞ்ச சக்தி அவற்றை நிறைவேற்றித் தரும். மீனராசி சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். குரு 3. புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சுக்கிரன் ஜென்மத்தில். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். ராகு ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். புதன் ஜென்மத்தில். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சார்ந்த வணிகம், நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். நட்சத்திர பலன். பூரட்டாதி. நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரட்டாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரேவதி. நினைத்த காரியத்தை நடத்தி காட்டுவீர்கள். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர் வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, காலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 5 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தியிடம் கூறுங்கள். பிரபஞ்ச சக்தி அவற்றை நிறைவேற்றி தரும். 12 ராசி அன்பர்களும் இன்று செவ்வாய்க்கிழமை ஆதலால் முருகபெருமான் ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் பாராயணம் செய்தால் எல்லா வளங்களும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.